அனந்த சக்தி சிவனின் சித்தி கண்டனம் பகுதி 1 நாள் நவராத்திரி தொடங்கும் முதல் இரவு. இடம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு புனித கிராமம் திருவடிசிலை. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியில் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். ஆனாலும் இந்த ஆண்டு கிராமத்தில் ஒரு சோகமான சாயல். பசுமை மங்கியிருந்தது, நீர் வரத்து குறைந்திருந்தது. மக்கள் மனதில் ஏதோ ஒரு பயம். அந்த பயத்தின் நடுவே ஒரு சிறுவன், வேதநாயகன். வயது 12. அவன் பிறவிக்கே புண்ணியமாயிருந்தது. பிறந்த நாள் அன்று சிவ ஆலயத்தில் லிங்கத்தில் தானாகவே சாமி தீபம் எரிந்தது. மக்கள் அதனை சித்தசாமி பிறந்துள்ளார் என்று நம்பினர். ஆனால் வேதநாயகன் மிக சாதாரணமானவன் போலவே வளர்ந்தான். ஆனால் அந்த நவராத்திரி நாட்களில் அவன் கண்களில் தீப ஒளி மாறுபட்டது. தினமும் இரவில் கண்களில் தூக்கமில்லாமல் சிவனின் உருவம் கனவுகளில் வந்தது. ஒரு நாள் இரவில் அவன் கனவில் சிவபெருமான் தோன்றினார். அவர் சொன்னார், வேதா, இப்போது கிராமத்தில் நிலவும் சோகத்திற்கு காரணம். யாரோ சிவசித்தியை தவறாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். அந்த சக்தி அழிக்கப்பட வேண்டியது அவசியம். நீ தயாராவது இப்பொழுதே. வேதநாயகன் திகைத்து எழுந்தான். தன்னிடம் ஒரு பழைய பாம்பு தோன்றியது, சிவபெருமானின் நாகம் போல. அதுவும் பேசத் தொடங்கியது. நான் நாகசர்ப்பன், உன்னை வழிநடத்த வந்திருக்கிறேன். உண்மையான பக்தி கொண்டவரே சிவனின் சித்தியை காத்து அதனை நல்வழியில் பயன்படுத்த முடியும். அந்த நகச்சர்ப்பன் அவனை ஒரு மர்மமயமான குகைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு பண்டைய காலத்திலிருந்து இரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு சித்தி கோலம் இருந்தது. அதாவது சிவபெருமானின் அனந்த சக்தி தங்கிய ஒரு தூய ஒளி பஞ்சாங்கம். அதனை தவறானவர்கள் கைப்பற்ற முயல்கிறார்கள் என்பது நிச்சயம். நீங்கள் விரும்பினால் இந்த தொடரை கதையாக தொடரலாம் அல்லது வீடியோ ஸ்கிரிப்டாகவும் மாற்றிக் கொடுக்கலாம். அடுத்த பகுதியை எழுதவா?